கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்ப இடது கை என்ன சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணத்தின் முடிவு. இந்த உலகத்துல எல்லா மொழிகளையும் வலது பக்கம் இருந்து தான் எழுதும். 3 மொழிகள் மட்டும் இடது பக்கத்திலிருந்து எழுதும். அது எந்த மொழி? 3 மொழிகள். ஒன்று உருது மொழி, இன்னொன்று அரபிய மொழி, இன்னொன்று எபிரேய மொழி. அப்ப எபிரேய மொழியில நியாயப்பிரமாணம் எந்த பக்கத்திலிருந்து எழுதியிருக்கு? இடது பக்கத்திலிருந்து தான் எழுதியிருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் என்பது நமக்கு சாபம். எடுத்து படிக்க வேண்டாம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரத்திலே தொங்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்தார். அப்ப நியாயப்பிரமாணம் என்பது சாபம். அல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கணும். உதாரணத்துக்கு மோசே எழுதி வச்சாரு, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று. ஆனால் அவர்கள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் சமூகத்தில் நிறுத்தி இவளை கல்லெறிய வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அங்கே ஒரு அநியாயம் நடக்கிறது. அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் இயேசு, நீ சொல்லுது சரிப்பா, இவளோடு கூட பிடிக்கப்பட்ட ஆண் எங்கே? ஆணாதிக்கம் கொண்ட நாடல்லவா இது? இந்த பெண்ணை மட்டும் கல்லெறியணும் என்று கொண்டு சொல்லுகிறீர்களே, இது ஒரு அநியாயம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் சாபம் இது என்று சொல்லி பாவம் இல்லாதவன் மேல் கல்லெறிய கடவேன் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடார். அப்ப நியாயம் எங்க இருக்கு? மாமியார் உடைச்சா மண் குடம், உடையிறது ஒரே ஒரு குடம் தான். ஆனால் அதை மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். இது என்ன நியாயம்? இதான் நியாயப்பிரமாணம். உலகத்தில் சட்டங்கள் இருக்கிறது. இன்னொன்று இந்த காலத்தில் சொல்றாங்க, மாமியாருக்கு பழச்சாறு, மருமகளுக்கு பழஞ்சோறு அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நமக்கு முடிவு கட்டிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்தராம் 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 சோத்தராம். இனிமே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அல்லேலூயா. அநியாயத்துக்கு ஒரு அளவு இல்லையா? அவன் செய்த அதான சொன்ன மாதிரி ஒரு மேல் ஜாதிக்காரன் ஒன்றை செய்துட்டா அது நன்மை. ஆபீஸில் ஒரு அதிகாரி இருந்து தூங்கிட்டார்னா எதையோ நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கீழ்மட்ட ஊழியக்காரன் தூங்கிட்டான்னா என்ன இவன் வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அநியாயம். சட்டங்கள் மாற்றப்பட்டது. அதனால இடது கை என்ன சொல்லுகிறது? முடிந்தது. நியாயப்பிரமாணத்தின் சட்டம் முடிந்தது. அல்லேலூயா. இனி உனக்கு யாரும் அநியாயம் செய்ய மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்கு பேர் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டுக்கு பேர் அநியாய பிரமாணம். என்ன அநியாய பிரமாணம்? பழைய ஏற்பாட்டில் நீ செய்த குற்றத்துக்கு உனக்கு தண்டனை, புதிய ஏற்பாட்டில் நீ செய்த குற்றத்துக்கு இயேசுவுக்கு தண்டனை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இது இடது கை சொல்லுகிறது. வலது கை என்ன சொல்லுகிறது? வலது கையில் ஒரு காயம் இருக்குல்ல. எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னா அதுக்கு முந்தி என்ன? முடிந்தது. ஹல்லேலூயா. இது ஆரம்பம் ஆயிட்டுனா அதுக்கு முன்னால் என்ன ஒரு காரியம்? முடிந்தது. இந்த சுவிசேஷத்துக்கு பதிலா முன்னாலே சுவிசேஷம்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம்னா அது சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் சுப விசேஷம். சுப விசேஷம். இதை நேர அதுக்கு முன்னால இருந்த விசேஷத்துக்கு என்ன விசேஷம்? சா விசேஷம். சா விசேஷம்னா சாப விசேஷம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு பேரு சாப விசேஷம், புதிய ஏற்பாட்டுக்கு பாரு சுப விசேஷம். நம்ம சில டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்க முன்னால சா முன் இந்த மருந்து, சா பின் இந்த மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடும் முன் சாப்பிடும் பின். அதை ஒருத்தன் வாசிக்கிறான், சாகும் முன் சாகும் பின். மருந்துக்கு அவர் எழுதி கொடுத்தத சாகும் முன் சாகும் பின். அது மாதிரி தான் இது சுப விசேஷம். பழைய விசேஷத்துக்கு பேரு சா விசேஷம், சாப விசேஷம். ஹல்லேலூயா. அதனால தான் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை எல்லாம் பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்துக்குள் நித்திய காலமாய் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. குஷ்டரோகியை பார்த்து
பழைய ஏற்பாடு சொன்னது யாரும் உள்ள வரக்கூடாது, அவன் குஷ்டம் பிடித்தவன் என்று சொன்னார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? குஷ்டரோகியை தொடக்கூடாது என்று பழைய ஏற்பாடு சொல்லியிருக்கிறது. அவனுடைய உடம்பில் உள்ள துணியை கீறி போட்டுவிட்டு அவன் பாளையத்துக்கு புறம்பே வாழ வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிட்ட போனார், கை நீட்டி அவனை தொட்டார். ஹல்லேலூயா! அந்த வலது கை என்ன சொல்லுகிறது? கை நீட்டி அவனை தொடுவார். இந்த காலங்களில் ஏன் கை நீட்டி தொட்டார்? ஒரு வார்த்தை சொன்னாலே அவனுக்கு குணமாயிரும். ஆனால் அவனுக்கு ஒரு ஹியூமன் டச்சை கொடுக்கணும். எப்பா, உன் மனைவி உன்னை தள்ளிட்டாங்களா? உன் புருஷன் உன்னை தள்ளிட்டானா? நீ பாளையத்துக்கு புறம்பே டென்ட் அடித்து வாழ்கிறாயா? உனக்கு வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் உன்னை தள்ளிட்டாங்களா? நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கை நீட்டி தொட்டார். அதனால தான் நம்முடைய தினகரன் அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள், குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டார் அம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டார் அம்மா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, இயேசு என்றதுமே இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய மற்றவர்களால் தள்ளப்பட்டு மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நாம கூட ஒரு குஷ்டரோகி பக்கத்தில் போய் நிற்க மாட்டோம், தொட மாட்டோம். அல்லேலூயா! சும்மா நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு குஷ்டரோகி கையை மேலே பட்டுச்சு, அப்படி தட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த இப்போ கொரோனாக்காரன் வந்துட்டோம்னா பக்கத்திலே போக மாட்டோம், போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி சென்று கண்ணில்லாதவர்களுக்கு, கால் இல்லாதவர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, பேச முடியாதவர்களுக்கு எல்லாரையும் குணமாக்கி அவர் சுகம் கொடுத்தார். அது வலது கை சொல்லுகிறது. ஹல்லேலூயா! முடிந்தது. இனி இந்த மக்களை தடுக்கிற சபைக்கு நீங்கள் எடுத்து படிக்க வேண்டாம். 23ஆம் உபாகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கோச கண்ணுள்ளவன், விதையடிக்கப்பட்டவன், வேசி பிள்ளைகள், இவங்களெல்லாம் 10ஆம் தலைமுறை வரைக்கும் சபைக்குள்ளே வரக்கூடாது. அம்மோனியன், மோபாவியன். இப்போ கண்ணு, கோச கண்ணுன்னு என்ன, மாறுகண்ணு ஒன்று சிலருக்கு உண்டு. மாறுகண்ணு உள்ளவனை உள்ளே கொண்டு வராத, சபைக்குள்ளே கொண்டு வந்தானே அவன் எங்கே பார்க்குறான்னே தெரியாது, பிரச்சனை உண்டாயிரும், அவன் வெளியில் அனுப்பி பழைய இருப்பான். இப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா! கண்ணே இல்லைன்னாலும் அவனை பார்ப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாருக்காவது கண் இல்லாமல் ஒருத்தன் பிறந்துட்டான்னா இவன் இவன் தேவனுடைய சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி காரி துப்புவார்கள். அதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக அந்த இடத்திலே அந்த குருடனுக்கு முன்பாக காரி துப்பி அந்த மண்ணையை எடுத்து அதை குலைத்து கண்களிலே பூசி அவன் கண்கள் பார்வையடை செய்தார்.